வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். மார்கழி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மீன ராசி. 16/12/2024 அன்று சூரியன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு நகர்கிறார். மார்கழி மாதம் பகவானுக்கு உகந்த மாதமாகும். கண்ண பரமாத்மா நான் மாதங்களிலே மார்கழி என்று மார்கழி மாதத்தை சிறப்பித்து கூறியிருக்கிறார். மார்கழி மாதத்தில் பஜனைகளும் இறை வழிபாடும் மிகுந்திருக்கும். நாமும் இறைவனை வணங்கி அவருடைய அருளாசியை பெற்று நலமடைவோம். இந்த மார்கழி மாதத்தில் கோள்களின் நிலையை பார்க்கலாம். ரிஷபத்தில் வியாழன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார்கள். மார்கழி 15 சுக்கிரன் கும்பத்திற்கு இடப்பயிற்சி ஆகிறார். மார்கழி 17 புதன் தனுசிற்கு இடப்பயிற்சி ஆகிறார். மார்கழி 16 அன்று ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. அனைவருக்கும் அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குருவை ராசிநாதனாகவும், பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதங்கள், ரேவதி 4 பாதங்களையும் நட்சத்திரங்களாக கொண்ட மீனராசி அன்பர்களே, நீங்கள் வரலாறு புராணங்களை நம்புபவர்கள், பணத்தை குறைவாக செலவழிப்பவர், கஷ்டத்தில் உள்ளவர்களுக்கு உளமாற உதவி புரிந்திடும் கருணையாளர்கள் நீங்கள். இந்த மாதத்தில் கோள்களின் நிலையை பார்க்கலாம். ராசியிலேயே ராகு அமர்ந்திருக்கிறார். உபஜயஸ்தானத்தில் குரு, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய், கலசஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் புதன், 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சூரியன், 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சுக்கிரன், 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் 7.5 சனியின் விரயச்சனியாக சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். மார்கழி 15 அன்று சுக்கிர பகவான் இடப்பயிற்சியாகி உங்கள் விரயஸ்தானத்தில் வந்து அமர்கிறார். மார்கழி 17 புத பகவான் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் வந்து அமரவிருக்கிறார். இதனால் உங்களுக்கு என்ன நற்பலன்கள் என்பதை பார்க்கலாம். ராசி பலனை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அப்போதுதான் உண்மை நிலை விளங்கும். சுக்கிரன் இடப்பெயர்ச்சிக்கு முன்னும் பின்னும் தனப்பிராப்தி உண்டாகும். புகழ் வீரம் ஓங்கும். உயர் ரக தரமான உணவுகள் கிடைக்கும். எதிலும் தயக்கமும் பயமும் ஏற்படாது. பொன் பொருள் சேரும். இசையில் வல்லவராவார். கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். பூமி மனை வீடுகள் முதலியவை வாங்கும் வல்லமை உண்டாகும். பிறரிடம் கருணையும் இரக்கமும் ஏற்படும். வெளிநாட்டு பயணங்கள் அதனால் ஆதாயமும் ஏற்படும். பொருளாதாரம் பல முனைகளிலும் வந்து சேரும். பிறருக்கு நன்மைகள் செய்வர். உயர் பதவிகள் கிடைக்கும். உயர் ரக வாகனங்கள் கிடைக்கும். வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கும். பணவரத்து மிகுதியாக இருக்கும். வருகின்ற பணம் யாவும் விரயமாகி பணப்பற்றாக்குறை ஏற்படும். 10ஆம் இடத்து சூரியனால் சுகம் பல உண்டாகும். பணம் காசுகள் வந்து சேரும். பணம் சம்பாதிக்கும். திறமை அதிகரிக்கும். இதுவரை செய்ய முடியாத காரியங்களை செய்து முடிக்கும் ஆற்றல் உண்டாகும். குடும்ப சுகம் பெருகும். அரசாங்க முக்கியஸ்தர்களின் ஆதரவு கிட்டும். எண்ணிய காரியங்கள் கைகூடும். மகிழ்ச்சி பெருகும். நண்பர்களால் உதவி கிடைக்கும். 10இல் சூரியன் நற்பலன்களையே வழங்குவார். இடப்பெயர்ச்சியானபின் புத பகவானால் வாக்குவன்மை புகழ் கூடும். புண்ணிய காரியங்களில் மனம் செல்லும். எல்லா வகை காரியங்களும் கைகூடும். நிர்வாகத்திறன் பளிச்சிடும். இப்படி சில கிரகங்களே நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறார்கள். அசுவ பலன்களை கொடுக்கின்ற கிரகங்கள் அதிகம். பாவக ரீதியாக பார்க்கலாம். சனி பகவான் 7.5 சனியின் விரயச்சனியாக தொடர்கிறார். ராசியிலேயே ராகு அமர்ந்திருக்கிறார். பண கஷ்டம், வெகு தூரம் பயனற்ற பயணங்கள் ஏற்படும். கட்டுக்கடங்காத சக்திக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். மனதில் எப்போதும் சங்கடமும் கவலையும் மேலோங்கி இருக்கும். வேலையின்மை, அதனால் பணப்பற்றாக்குறை, எந்த தொழிலையும் செய்ய மனமின்மை போன்றவை ஏற்படும். சரியான முடிவு எடுக்க முடியாமல் மனம் தெளிவில்லாமல் இருக்கும். நோய்கள் ஏற்படும். தாய் தந்தையருக்கு நோயும் கண்டமும் உண்டாகும். கலைஞர்கள் இந்த மாதம் உங்கள் வாய்ப்புகளை பெறுவார்கள். வருவாய் அதிகரிக்கும். ரசிகர்களிடம் நல்ல மரியாதையை பெறுவார்கள். படைப்புகள் மக்களின் ஆதரவை பெறும். தொட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறும். அரசியல்வாதிகள் தங்கள் செல்வாக்கின் மூலமாக தங்கள் காரியங்களை திறம்பட முடித்து கொள்வார்கள். வருவாய் அதிகரிக்கும். அதே நேரத்தில் செலவுகளும் அதிகரிக்கும். மக்களின் நன்மதிப்பை பெற எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். அசுவ பலன்கள் அதிகமாக கூறி கவலைப்பட
வைக்க வேண்டிய அவசியமில்லை. இன்னும் ஒரு சில மாதங்களிலேயே கோள்கள் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார்கள். சனி ஜென்மச்சனியாக அமரவிருக்கிறார். ராகு விரய ராகுவாக மாறவிருக்கிறார். மாத கிரகங்கள் நன்மைகள் செய்யும் போது மற்ற கெடுபலன்கள் குறைந்து நிம்மதி அடைவீர்கள். கோச்சாரத்தில் ராசி பலனில் கோள்களின் நிலை சாதகமாக இல்லாவிட்டாலும் ஜாதகமும் தசாபுத்தியும் சாதகமாக அமைந்தால் ராசி பலன்கள் மூலமாக வரும் கெடுபலன்கள் குறைந்தே காணப்படும். உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் ஜாதகம் தசாபுத்தி பலன்களை சோதித்து கொள்ளுங்கள். நல்ல பலனோ எல்லாருக்கும் எல்லாமும் நடந்து விடுவதில்லை. அதனால் மனதை தளரவிடாமல் உங்களது விடாமுயற்சி, உழைப்பு, இறை நம்பிக்கை இவற்றின் மூலமாக எந்த துன்பமும் அண்டாமல் பார்த்து கொள்ள முடியும். இந்த மாதம் லட்சுமி நரசிம்மரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.